ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோடிங். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேன்சம் நோட். இது லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 383 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, ரேன்சம் நோட் ஒன்று, மேகசின் ஒன்று. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ரேன்சம் நோட் வந்து மேகசின்ல இருக்கிற கேரக்டர் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். தென் இன்னொன்று சொல்றாங்க, இப்போ மேகசின் லெட்டர் வந்து ஒரு தடவை தான் ரேன்சம் லெட்டர்ல யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இங்க ஒரு ஏ வந்துட்டு இங்க 2 ஏ யூஸ் பண்ணியிருந்தா இது ஒரு இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வாங்க எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ரேன்சம் நோட்ல ஏ கொடுத்துருக்காங்க, மேகசின்ல பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பி யூஸ் பண்ணியிருந்தா ட்ரூ, பட் இங்க ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள் 2ல 2 ஏ கொடுத்துருக்காங்க ரேன்சம் நோட்ல, மேகசின்ல பார்த்தோன்னா ஏ பின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஏ தான் இருக்கு, இங்க ஒரு ஏ யூஸ் பண்ணியிருந்தா ட்ரூ, பட் இங்க 2 ஏ வந்திருக்குங்கிறனால ஃபால்ஸ். தென் பி யூஸ் பண்ணனாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3ல ரேன்சம் நோட்ல 2 ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க, மேகசின்ல 2 ஏ பி இருக்கு. ஸோ இந்த 2 ஏ இங்க 2 ஏ யூஸ் பண்ணிட்டாங்க, பி யூஸ் பண்ணல, அது ப்ராப்ளம் இல்லை. பட் இதை யூஸ் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்களா? ஆமா, அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். தென் இது கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா ரேன்சம் நோட்லையும் மேகசின்லையும் லோயர் கேஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி அரே யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அரே யூஸ் பண்ணி 26 கேரக்டருக்கு மட்டும் நம்ம கவுண்டை வச்சே நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். தென் இந்த ப்ராப்ளமுக்கு 3 ஸ்டெப்ல சால்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார் மேகசின். வந்து மேகசின்ல இருக்கிற எல்லா கேரக்டரும் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். தென் செகண்ட் வந்து டிக்ரிமெண்ட் ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் ரேன்சம் நோட். ஸோ ரேன்சம்ல இருந்து ஃப்ரீக்வன்சியை டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். தென் வந்து தேர்ட் என்ன அப்படின்னா செக் பண்ணுவோம். இப்போ வந்து 26 கேரக்டருக்கு மட்டும் நம்ம அகைன் செக் பண்ணால் போதும். ஸோ செக் 26 கேரக்டருக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூட லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இனிஷியலா எல்லாமே 0 இருக்கும். இப்போ மேகசின்ல கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம், ரேன்சம்ல கவுண்டை டிக்ரிமெண்ட் பண்றோம். தென் இப்போ வந்து அகைன் 0 கீழே போயிருக்கு அப்படின்னா மேகசின்ல இல்லாத கேரக்டர் ரேன்சம்ல இருக்கும். இல்லைன்னா மேகசின்ல ஒரு தடவை ப்ரெசென்ட் ஆகி ரேன்சம்ல 2 தடவை ப்ரெசென்ட் ஆயிருந்தால -1 ஆயிருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செக் பண்றோம். இந்த மாதிரி நமக்கு லெஸ் தென் 0வா இருந்தா ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா அதர்வைஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துடலாம் லாஸ்ட்ல. ஸோ வாங்க இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இனிஷியலாக நான் இங்கே 26 கேரக்டருக்கு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இனிஷியலாக அரே டிக்ளேர் ஆகும்போது 0 தான் இருக்கும் எல்லாத்துலேயும். ஸோ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து 26 இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கேயும் 0 தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம ஏ ஸ்டோர் பண்ணணும், இங்கே பிக்குரிய ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ணணும். 0th இண்டெக்ஸ்ல இப்போ ஏ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த கேரக்டர், இப்போ வர்ற கேரக்டர் ஏ அப்படின்னா அந்த கேரக்டர் -ஏ போட்டாலே நமக்கு 0 கிடைச்சிடும். இப்போ இதுக்கு ஆஸ்கியலி பார்த்தீங்கன்னா 97, இதுக்கு ஆஸ்கியலி பார்த்தீங்கன்னா 97. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0ன்னு கிடைச்சிடும். இப்போ அதே பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து 98ன்னு வரும். இப்போ மைனஸ் ஏங்கிறப்ப 97, அப்போ என்ன ஆகும்? 1ன்னு வரைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஈஸியாக இதை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆஸ்கியாலி பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேகசின்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் ஃப்ரீக்வன்சியை அப்டேட் பண்றோம். அதுக்கு தான் இங்கே ஃபார் லூப்ல மேகசின்ல இருக்க கேரக்டர் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்போ மேகசின்ல ஏ வந்திருக்கு, ஸோ இப்போ ஏங்கிற கேரக்டர் வந்திருக்கு. ஆல்ரெடி -ஏங்கிறப்ப 0th இண்டெக்ஸ்ல ++ பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஏல வந்து 0 இருக்கு, இப்போ வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 1 ஆயிருக்கும். ஓகேவா? தென் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் போகும். செகண்ட் இண்டெக்ஸ் போனோடனே பி வரும். பி இப்போ வருது, இங்க இதே வந்து பி இருக்கு அப்படின்னா 98 -97ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இது 0 இருந்தது 1 ஆயிருக்கும். தென் என்ன பண்றோம் அப்படின்னா ரேன்சம் நோட்ல இருக்கிறத டிக்ரிமெண்ட் பண்றோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார் லூப். ரேன்சம் நோட்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்தோம்னா ஏ இருக்கு. இப்போ ஏ வந்து வரும்போது ஏ -ஏங்கிறப்ப 0th இண்டெக்ஸ்ல மைனஸ் ஆகும். கரெக்டா? இப்போ வந்து இதுக்கு மைனஸ் ஆச்சுன்னா 1 என்ன ஆகும்? 0 ஆயிரும். தென் செகண்ட் கேரக்டர் வருது. இப்போ செகண்ட் கேரக்டரும் ஏ தான். ஸோ அதுக்கும் 0th இண்டெக்ஸ்ல நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு 0 இருக்கு, மைனஸ் பண்ணோம்னா -1ன்னு ஆயிரும். கரெக்டா? இப்போ தென் கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 26 கேரக்டருக்கும் செக் பண்ணோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம லெஸ் தென் 0வா இருந்தாலே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செக் பண்ணும்போது இது லெஸ் தென் 0வா ஏக்கு, அப்போ இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கேரக்டருக்கும் செக் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூட லெஸ் தென் 0வா வந்திருக்க கூடாது. அப்படி வந்துருந்துச்சுனாலே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கும் இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு. ஸோ இனிஷியலா எல்லா இடத்துலையும் 0 தான் இருக்கும். ஸோ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட், இது வந்து 25 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணிடும்.
தென் இப்போ மேகசின்ல இருக்கிற ஒரு கேரக்டருக்கா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே ஏ இருக்கு. ஏக்கு வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவோம். பிக்கு இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இஜெட் வரைக்கும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏக்கு வந்து இப்போ 0 இருக்கு. 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் ஆகும். அகைன் ஏ அப்படிங்கிறப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பி வந்திருக்கு. ஸோ பியில் 0 இருக்கு. இப்போ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ மேகசின் செக் பண்ணதுக்கப்புறம் ரேன்சம் இருக்கிற நோட்டில் மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரேன்சம் நோட்டில் இப்போ ஒரு கேரக்டர் எடுப்போம். இப்போ ஏ இருக்கு. ஏ வந்திருக்குங்கிறப்ப ஆல்ரெடி 2 இருக்கு. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். தென் அகைன் ஏ வருது. திரும்படியும் மைனஸ் பண்ணோம்னா 0 ஆயிரும். கரெக்டா? இப்போ இந்த கடைசி செக்ல 26 கேரக்டர்னு செக் பண்ணும்போது ஏ வந்து லெஸ் தென் 0வா இருக்கா? இல்ல. தென் பி செக் பண்றோம். லெஸ் தென் 0வா இருக்கா? இல்ல. 1 தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப மீதி எல்லாமே பார்த்தோம்னா 0 0வா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுக்கு நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து O ஆஃப் இப்போ n டைம்ஸ் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு O ஆஃப் m டைம்ஸ் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து O ஆஃப் 26. ஸோ இப்போ இது கான்ஸ்டன்ட்னால இதை வந்து நம்ம சேர்க்க தேவையில்ல. தென் இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஏன்னா இது தனித்தனியாக தான் இருக்கு. இப்போ ஒரு ஃபார் லுக்குள்ள ஒரு ஃபார் லுக் இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே தனித்தனி ஃபார் லுக்குங்கிறத நம்ம ப்ளஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா O ஆஃப் n + m தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ O ஆஃப் n + m. ஸோ இதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு அரேக்கு வந்து 26 சைஸோட நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட்னால O ஆஃப் 1ல தான் ரன் ஆகும் நமக்கு. ஸோ இதான் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி அரே டிக்ளேர் பண்ணிடுறோம். தென் மேகசினில் இருக்க ஆட் பண்ணுறோம். தென் ரேன்சம் நோட்டில் மைனஸ் பண்ணுறோம். தென் கடைசியில் வந்து செக் பண்ணுறோம். எல்லா கேரக்டரும் வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூட லெஸ் தென் 0வா ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துடணும். ஸோ வாங்க ரன் பண்ணி பார்த்தோம்னா ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 1 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் C++லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.